யார் எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஒன்று வந்து காய், இன்னொன்று பழம். காயில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் அதிகம், நார்ச்சத்து அதிகம், இனிப்பு கம்மி அண்ட் நியூட்ரியன்ஸும் அதிகமாக இருக்கும். இந்த பழம்ல பார்த்தீங்கன்னா ஃபைபர் கம்மி, சுகர்ஸ் அதிகம் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டது இந்த பழமும் இல்லாமல் காயும் இல்லாமல் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும், அதே டைமில் ஃபைபரும் இருக்குது அப்படின்றது. ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் சுகர் லெவல்ஸ் தான் நார்மலாக இருக்குது அப்படின்னா இந்த காய்க்கும் பழமுக்கும் நடுவில் இருக்கிற கனியை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதனால உங்களுக்கு இந்த பழம் கொடுக்குற அளவுக்கு குளுக்கோஸ் ஸ்பைக் இருக்காது, அதே சமயத்தில் மற்ற நியூட்ரியன்ட் இந்த பெனிஃபிட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா. அண்ட் இந்த ஹெல்த்தி குரூப் வந்து அக்கேஷனலாக பழமும் எடுத்துக்கலாம், பட் மாடரேஷன் இஸ் கீ. சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி மெட்டபாலிக் டிசீஸ் இருக்குது, மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மெடிக்கல் கண்டிஷனை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் வந்து டாக்டரை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணிக்கணும். பட் உங்களோட சுகர் லெவல்ஸ் தான் கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்ற போது இதை ப்ரிஃபர் பண்ணலாம் அண்ட் மினிமல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க.